வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். முட்டை கலக்கி, இது பயங்கர ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 விதமான முட்டை கலக்கி செய்ய போகிறோம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், அடுத்தது இதில் ஒரு கரண்டி சிக்கன் குழம்பு இல்லைன்னா சிக்கன் சால்னா இதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா அடித்த பிறகு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது ஒரு தவாவை சூடு பண்ணி இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அடித்து வச்ச முட்டையை தவா மேலே ஊற்றிடுங்க. முட்டை தானாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். கரண்டி வச்சு வெளி பக்கத்துலேருந்து முட்டையை உள் பக்கத்துக்கு மூடணும். இந்த மாதிரி செஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலக்கியோட ஸ்பெஷாலிட்டியே முட்டைக்குள்ளே அரை வேக்காடாக தான் வெந்திருக்கும். முதல்ல பார்த்தது நம்ம சால்னா ஊற்றின கலக்கி. அடுத்தது வெறும் கலக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு மிளகு பொடி, கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா விஸ்க் பண்ணணும். கலக்கி செய்யும்போது பேன் நல்லா சூடாக இருக்கணும். பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச முட்டையை உடனே பேனில் ஊற்றி ஓரத்துலேருந்து சென்டருக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த டெக்னிக் கொஞ்சம் ப்ராக்டிஸில் உங்களுக்கு வரும். கலக்கிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே அரை வேக்காடாக தான் இருக்கணும். அதனால் சட்டுன்னு அதை ஃபோல்ட் பண்ணி பேன்லேருந்து எடுத்துருங்க. பேனில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 விதமான கலக்கி ரெசிபி பார்த்துருக்கோம். அடுத்த வாட்டி நீங்கள் முட்டை ஆம்லெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான கலக்கியை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம 2 விதமான முட்டை கலக்கி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ஒன்று சிக்கன் சால்னாவோட, ஒன்று வெறும் கலக்கி. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் முட்டை ஆம்லெட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.